நீதி அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சமுதாய அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீதி நியாயம் பேசுகிறோம்னா பைத்தியக்காரன் பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிறோம். உண்மையிலேயே நீதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சமநீதி சமூக நீதினு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் செயல்படுத்துகிறோமா? சங்கீதக்காரன் சொல்கிறான் 82வது சங்கீதம் 3வது வசனத்தில், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்யுங்கள் அப்படின்னு. நம்ம நீதி செய்கிறோமா? நீதியோட வாழ்கிறோமா? இன்னைக்கு நீதிங்கிறது எவ்வளோ அவசியமான ஒன்று. எல்லாருக்கும் சரியான நீதி கிடைக்குதா? சமநீதி கிடைக்குதா? சமூக நீதியோட நம்ம வாழ்கிறோமா? இன்னைக்கு பணம் இருந்தால் அதுக்கு ஒரு நீதி, பணம் இல்லைன்னா ஒரு நீதி, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி என்று சொல்லி இன்றைக்கு நாம் சமூக அமைப்பையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு பசியும் தாகமும் அவசியமோ அந்த மாதிரி நீதி மேல நம்ம இருக்கணும், பசிதாக இருக்கணும்னு சொல்றாரு. நமக்கு பசி தாகம் எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்ட உடனே திருப்தி ஆயிரும். அப்படி திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழணும். அன்பு இல்லாத நீதி அது கொடூரமானது. நீதி இல்லாத அன்பு போலித்தனமானது. நீதியோட வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பார். நீதி உள்ள கிறிஸ்தவராக வாழ நம்மை அழைக்கிறார்.